வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. பிற்பகலில் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. அதிமுக அலுவலக சாவியை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்க உத்தரவு. போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி தொடர்பான புதிய சிசிடிவி வெளியீடு. புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் எஸ்பி பள்ளியில் ஆய்வு. மேகதாது திட்ட அறிக்கையை ஆய்வு செய்ய தடை கோரிய தமிழக அரசின் மனு. பதிலளிக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் 20 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை. போதைப்பொருள் துப்பாக்கி கடத்தல் வழக்கில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். இலங்கை அதிபராக தேர்வான ரணில் விக்ரமசிங்க இன்று பதவியேற்பு. அதிபர் அலுவலகம் முன்பு மீண்டும் திரண்டு போராட்டக்காரர்கள் முழக்கம். டிஎன்பிஎல் லீக் போட்டியில் திருப்பூர் அணி வெற்றி. 53 ரன்கள் வித்தியாசத்தில் மதுரை அணியை வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் யஷ்வந்த் சின்ஹாவும் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர். கடந்த 18ஆம் தேதி குடியரசுத் தலைவர் பதவி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் 99% வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்நிலையில் வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. திரௌபதி முர்மு 60%த்திற்கும் கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைத்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த வழக்கில் நீதிபதி சதீஷ்குமார் அளித்த தீர்ப்பில் இபிஎஸ், ஓபிஎஸ் இரு தலைவர்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை பற்றி கவலை கொள்ளவில்லை என கூறப்பட்டுள்ளது. காவல்துறை உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த வன்முறை தடுக்கப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தே நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அந்த கட்சி அலுவலகத்தில் எவ்வித உரிமையும் கோர முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமை அலுவலக சாவியை எடப்பாடி பழனிசாமியிடம் ஆர்டிஓ ஒப்படைக்க வேண்டும் எனவும் அங்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் 1 மாதத்திற்கு ஆதரவாளர்கள், தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கக்கூடாது எனவும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தின் சாவியை இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வசம் ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சென்னை, கோவை, தஞ்சாவூர், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு ஊர்களில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். கொரோனா சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் இன்று வீடு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓபிஎஸ் கவச உடையுடன் வந்து வாக்களித்தார். இந்நிலையில் அவர் சிகிச்சை முடிந்து இன்று மாலை வீடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளியில் மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. 13ஆம் தேதி காலையில் மாணவி உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் 12ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு பள்ளி வளாகத்தில் மாணவி நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதில் 2வது தளத்தில் உள்ள ஸ்டடி ரூம் எனப்படும் அறையில் இருந்து 3வது மாடியில் உள்ள தனது அறைக்கு மாணவி ஏறி செல்கிறார். மாணவி இரவே உயிரிழந்தாரா அல்லது காலையில் உயிரிழந்தாரா என்ற குழப்பம் நீட்டித்து வந்த நிலையில் தற்போது இரவு 9:30 மணிக்கு மாணவி பள்ளியில் நடமாடிய காட்சி வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஸ்ரவன்குமார் ஜடாவத் மாணவி உயிரிழந்த பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளியில் மீண்டும் வகுப்புகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பகலவன் வன்முறை நடந்த பள்ளியில் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் தவறு செய்த யாரும் தப்பிக்கவே முடியாது என்றார். கள்ளக்குறிச்சி மாணவி இறப்பு விவகாரம் தொடர்பாக நடந்த வன்முறைக்கு தமிழக உளவுத்துறையின் தோல்வியே காரணம் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் உளவுத்துறையின் புதிய ஐஜியாக செந்தில்வேலன் நியமிக்கப்பட்டுள்ளார். உளவுத்துறை ஐஜியாக இருந்த ஆசியம்மாள் அமலாக்கப் பிரிவு ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மேலும் பல ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
விழுப்புரம் மாவட்டத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் கிராமத்தில் விவசாய நிலத்தில் வைத்திருந்த மின்கம்பியில் சிக்கி முருகதாஸ், வெங்கடேஷ், சுப்பிரமணி ஆகியோர் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை குறித்து விரிவான திட்ட அறிக்கையை ஆய்வு செய்ய தடை கோரிய தமிழக அரசின் மனுவுக்கு பதிலளிக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக மற்றும் கர்நாடக அரசுகளின் வாதங்களை பதிவு செய்து கொண்டது. மேகதாது அணை திட்ட அறிக்கையை ஆய்வு செய்ய தடை கோரிய தமிழக அரசின் மனுவுக்கு பதிலளிக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 26ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மகிழ்ச்சியளிப்பதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தின் பக்கம் நியாயம் இருப்பதாக குறிப்பிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரும் என்று கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள KRS மற்றும் கபினி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து இரு அணைகளிலும் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முதல்வர் பசவராஜ் பொம்மை பூஜை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது திட்டம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளதாகவும் அதில் கர்நாடகாவிற்கு சாதகமாக தீர்ப்பு வரும் எனவும் கூறினார். மேகதாது திட்டத்திற்கு அனுமதி கிடைக்கும் எனவும் அதன் பிறகு திட்டப்பணிகள் தொடங்கப்படும் எனவும் இந்த திட்டத்தால் பெங்களூரு நகர மக்களின் குடிநீர் பிரச்சினை தீரும் எனவும் கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்ற வெறிநாய்க்கடிக்கான தடுப்பூசி போடும் சிறப்பு முகாமை அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாநிலம் முழுவதும் கால்நடைகள் பராமரிப்பு மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற வாக்கி டாக்கி ஊழல் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வீடுகளுக்கான மின் கட்டணத்தை 27% வரை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது ஏழை நடுத்தர மக்களை வஞ்சிக்கும் செயல் என மக்கள் நீதி மய்யம் விமர்சனம் செய்துள்ளது. தமிழக அரசு மின்கட்டண உயர்வு அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து திரும்பப் பெற வேண்டும் என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அழுத்தம் காரணமாக மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்திருப்பது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் 5 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கை மன்னார் கடற்பரப்பு அருகே தமிழக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 5 பேரையும் கைது செய்தனர். அவர்களின் படகையும் பறிமுதல் செய்து மயிலிட்டை துறைமுகத்திற்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இலங்கை கடற்படையினரின் தொடர் கைது நடவடிக்கையால் தமிழக மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றின் கரையோர மக்களுக்கு கடலூர் மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. கல்லணையில் இருந்து 1 லட்சம் கன அடி உபரிநீர் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கொள்ளிடம் ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் செல்கிறது. இதனால் கொள்ளிடம் ஆற்றின் கரையோர மற்றும் அதனையொட்டியுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கொள்ளிடம் ஆற்றில் குளித்தல், மீன்பிடித்தல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சதுரகிரி மலையில் ஏறி வழிபட பக்தர்களுக்கு 4 நாட்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சதுரகிரி மலையில் ஏறி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சதுரகிரி மலையில் ஏறி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 பழமை வாய்ந்த சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் மீட்டுள்ளனர். கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீதர்ஷன் மெட்டல்ஸ் என்ற கலைப்பொருட்கள் விற்பனை செய்யும் கூடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கிருஷ்ணன், விநாயகர், திருக்கடையூர் நடராஜர், சிவகாமி அம்மன் உள்ளிட்ட 6 ஐம்பொன் சிலைகள் மீட்கப்பட்டன.
கடையின் உரிமையாளர் ராமலிங்கத்திடம் நடத்திய விசாரணையில் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த சிசோகே என்ற நிறுவனத்திற்கு இந்த சிலைகளை விற்க பேரம் பேசியிருப்பது தெரியவந்தது. முறையான ஆவணங்கள் இல்லாததால் ராமலிங்கத்தை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டி சென்ற அரசு பேருந்தை காட்டு யானை ஒன்று தனது குட்டியுடன் வழிமறித்தது. இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்தனர். சிறிது நேரத்தில் காட்டு யானை சாலையில் இருந்து வனப்பகுதிக்கு செல்லவே குட்டி யானையும் அதனை பின்தொடர்ந்து சென்றது. இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் நிம்மதியடைந்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் 42வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 29ஆம் தேதி சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் 42வது பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. ஜூலை 28ஆம் தேதி செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்க சென்னை வரும் பிரதமர் மோடி அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பார் என தெரிகிறது. இந்த விழாவில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, முதல்வர் மு.க.ஸ்டாலின், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, துணைவேந்தர் வேல்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற பாரதியார் பாடலை தமிழில் பாடியுள்ளனர். இந்த காணொலியை தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி இதைக் கண்டு தாம் பெருமகிழ்ச்சியும் உவகையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். ஒரே இந்தியா, உன்னத இந்தியா கோட்பாட்டை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் பாரதியார் பாடலை பாடிய அருணாச்சல பிரதேச இளைஞர் சக்தியின் நட்சத்திரங்களுக்கு பாராட்டுகள் என தமிழிலேயே பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 9 மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசிகள் செலுத்துவதை தீவிரப்படுத்துமாறும் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பரவலாக்கி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதையொட்டி சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் தொடர்பான தபால் தலையை டெல்லியில் மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் தேவ்சிங் ஜசிங்பாய் சௌஹான் வெளியிட்டார். இதற்கிடையே சென்னை சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரை செல்லும் மெட்ரோ ரயில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்த விளம்பர ஸ்டிக்கரால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இருந்து தமிழக வீராங்கனை தனலட்சுமி நீக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் வரும் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது. இதற்கான இந்திய அணியில் 100 மீட்டர் மற்றும் தொடர் ஓட்டம் விளையாட்டுப் பிரிவில் தமிழக வீராங்கனை தனலட்சுமி இடம்பெற்றிருந்தார். இந்நிலையில் ஊக்கமருந்து சோதனையில் தோல்வியடைந்ததால் காமன்வெல்த் தொடரில் இருந்து தனலட்சுமி நீக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க இன்று பதவியேற்கிறார். ஆனால் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிபர் அலுவலகம் முன்பு போராட்டக்காரர்கள் மீண்டும் போராட்டத்தை துவக்கியுள்ளனர். ரணில் பதவி விலக வலியுறுத்தி அமைதியான முறையில் போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். நாடாளுமன்றம் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக ஒரு முடிவை எடுத்துள்ளது எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் எந்த அரசாங்கம் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது கட்சி சார்பாக அதிபர் வேட்பாளராக டலஸ் அழகப்பெருமவை போட்டியிட செய்ததாகவும் ஆனால் அவர் தோல்வியடைந்து விட்டார் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ கூறினார். டிஎன்பிஎல் தொடரின் 23வது லீக் போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி 53 ரன்கள் வித்தியாசத்தில் மதுரை பேந்தர்ஸ் அணியை வீழ்த்தியது. சேலத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த திருப்பூர் தமிழன்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 129 ரன்களை எடுத்தது. பின்பு விளையாடிய மதுரை பேந்தர்ஸ் அணி திருப்பூர் அணியின் அபார பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 76 ரன்களுக்கு சுருண்டது. இதன் மூலம் நடப்பு தொடரில் 3வது வெற்றியை பதிவு செய்து 6 புள்ளிகளை பெற்ற திருப்பூர் அணி புள்ளிகள் பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. பிற்பகலில் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. அதிமுக அலுவலக சாவியை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்க உத்தரவு. போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி தொடர்பான புதிய சிசிடிவி வெளியீடு. புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் எஸ்பி பள்ளியில் ஆய்வு. மேகதாது திட்ட அறிக்கையை ஆய்வு செய்ய தடை கோரிய தமிழக அரசின் மனு. பதிலளிக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் 20 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை. போதைப்பொருள் துப்பாக்கி கடத்தல் வழக்கில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். இலங்கை அதிபராக தேர்வான ரணில் விக்ரமசிங்க இன்று பதவியேற்பு. அதிபர் அலுவலகம் முன்பு மீண்டும் திரண்டு போராட்டக்காரர்கள் முழக்கம்.
டிஎன்பிஎல் லீக் போட்டியில் திருப்பூர் அணி வெற்றி. 53 ரன்கள் வித்தியாசத்தில் மதுரை அணியை வீழ்த்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.